அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஓகே. ஸோ இந்த வார கதை எதை பற்றி பேச போகணும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியே தெரியல, இதான் நீங்கள் முத இந்த கதையை கேட்குறீங்களே, இந்த சேனல் பக்கம் வந்திருக்கீங்கன்னா மேலே லிங்க் கட்டுறேன், அதை தட்டி அந்த கதையை கேட்டுட்டு வந்துட்டு அப்புறம் இந்த வார கதையை கேளுங்க. ஏன்னா போன வாரத்தோட கண்டினியூஸ் தான் இந்த வார கதை, சரிங்களா? ஸோ போன வார கதை முடிக்கிறப்ப நம்ம பிரீத்தா 2-3 வாட்டி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு அவங்களே அறியாமல் தற்செயலாக நிறைய வாட்டி அன்இன்டென்ஷனலாக அங்கங்கே ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போக யாரோ அவங்க காதுக்கிட்டு வந்துட்டு அவங்க டீமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அதாவது நீ செத்துரு, நீ இந்த உலகத்துக்கு ஒரு பாரம், நீ இருக்க வேணாம், நீ போயிரு, நீ இல்லைனா ராஜ் இன்னும் நல்லா இருப்பாரு, அவர் லைஃப் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க காதில் எப்போ பாரு குறை சொல்லிகிட்டே ஒன்று இருக்குது. ஓகே, அந்த காதில் குறை சொல்கிறது ஏன் நம்ம பிரீத்தா கூட இருக்குது? பிரீத்தாக்கு நிஜமாவே இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ராஜோட அக்கா தங்கச்சி இல்லை ராஜ் ஃபேமிலினால தான் நடக்குதா, இல்லை வெளி ஆளுங்கனால ஏதாச்சும் நடக்குதா? பிரீத்தாக்கு இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆனிச்சா இல்லையா? இன்னும் அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கண்டுபிடிச்சாங்க? ஓகே, இது கொண்டு எல்லாத்தையும் இந்த வார கதையில் சொல்லி முடிச்சிடுறேன், சரிங்களா? ரெடியா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி கோவத்துலேயும் சோகத்துலேயும் நம்ம பிரீத்தா 2 வாட்டி சூசைட் அவங்க கதையை முடிச்சுக்க பார்த்தாங்களே. இதெல்லாம் போக இதே மாதிரி ஒரு வாட்டி அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருந்துட்டு இருந்தப்ப நம்ம ராஜ் கூட சண்டைலாம் ஒன்றும் இல்லை, கேஜுவலான ஒரு டே தான். காலையே ஏஞ்சாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, வீட்டு வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. வீட்டு வேலைலாம் செய்கிறப்பே இந்த காது கிட்ட வந்து ஒன்று பேசல. அந்த அன்னைக்கும் அதே மாதிரி நம்ம பிரீத்தாவை டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, குறை சொல்லிட்டு குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் தாங்காமல் பிரீத்தாவுக்கு வந்து ஒரு கட்டத்தில், ஐயோ நான் உயிரோடு இருக்கிறனால தானே அதை பேசிட்டு இருக்கு, அதனால தானே என் காதில் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு, இன்னொரு இந்த கதையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு சூசைட் என்ன பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரை பண்ணியிருக்காங்க. கை அறுத்துல, ஓகே, கை அறுத்துட்டோன்னா கையிலேருந்து ரத்தம்லாம் வெளியே எடுத்து பார்த்துட்டு அந்த ரத்தம் பார்த்து மயக்கத்தில் பாத்ரூம்லேயே மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்துட்டு ஒரு கட்டத்தில், ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 3-4 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அவங்களே அந்த மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு, ஐயோ ஏன் கை வெட்டிக்கிட்ட, ஏன் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியாமல், சரி பரவாயில்ல நம்மளே வந்து சால்வ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்களே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வச்சு அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி பேண்டேஜ்லாம் போட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்க. அப்போ கூட கிளினிக் போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், டாக்டர் போய் பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பிரீத்தாக்கு தோணவும் முடியாது அவங்க நினைச்சாலும். ஓகே, அதான் நம்ம பிரீத்தாவோட சிச்சுவேஷன். ஸோ இந்த பேண்டமிக் லாக்டவுன் வந்துச்சுல, கோவிட்டோட, அந்த சமயத்தில் உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே, நிறைய பேருக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை செய்ய முடிஞ்சு, சேலரி கிடச்சிச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் அந்த வசதி இல்லையே. வேலைக்கு போகாமல் எத்தனை பேர் சம்பளம் இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து எப்பயுமே வேலை செஞ்சுட்டு அறவே ரெஸ்ட்டே இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி டயர்டாகி ப்ரெஷரில் நிறைய பேர் சூசைட்லாம் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துச்சுல. ஓகே, இந்த கோவிட் லாக்டவுனில் நிறைய பேர் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தப்ப நம்ம பிரீத்தாவும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த லாக்டவுன் நடந்தனால தான் பிரீத்தா லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் நடந்துச்சு. என்னன்னா, ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பிரீத்தா வந்து திருப்பி சிங்கப்பூர்லேருந்து ஜேபிக்கே வந்துடுறாங்க. இந்த கோவிட் லாக்டவுன் போட்டுச்சுல, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிக்காரவங்க வந்து பரவாயில்ல நீ இங்கே இருன்னு சொல்லி பெர்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ ராஜுக்கு வந்து அந்த பெர்மிஷன் கிடச்சனால அவர் வந்து சிங்கப்பூர்லேயே இருந்துறாரு. பிரீத்தாக்கு ஓகே, அவங்க சிங்கப்பூர்லேயே ஒரு டெம்பரரியாக ஒரு வேலை இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட கம்பெனின்னு சொல்லிடுச்சு, இல்லை எங்களால் எக்ஸ்ட்ரா ஆள் வச்சுக்க முடியாது, இப்போதைக்கு நீங்கள் மலேசியாவுக்கு போங்க, தேவைப்பட்ட திருப்பி சொல்கிறேன்னு சொல்லி பிரீத்தாவை அனுப்பி விட்டுறாங்களாம். ஓகே, ஸோ ஜேபியில் தான் வந்து தனியாக இருந்திருக்காங்க. ஜேபியில் தனியாக இருந்தால் ஓகே, ஹஸ்பண்ட் இல்லையே, லாக்டவுன் வேறு எவ்வளோ நாள் போகணும்னு தெரியாதுல்ல. ஸோ பிரீத்தா ஜேபியில் இல்லாமல் அவங்க மாமியார் வீட்டுக்கே போய் தங்கிடுறாங்களாம். ஓகே, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிரீத்தாக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மானா பிடிக்காது, அவங்க ஃபேமிலி சைட்னா சுத்தமாக பிடிக்காது, அவங்களுக்கு அவங்க மாமியார்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ராஜ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாம்னா பாசமானவங்க, பண்பானவங்க, அன்பானவங்கன்னு உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுமா. ஓகே, அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் போய் பிரீத்தா தங்கிடுறாங்க. மாமனார் மாமியாரில் தங்கினதுக்கப்புறம் நல்லா கேரிங்காக பார்த்துக்குவாங்களே. என்ன தான் கேரிங்காக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நாளுக்கு நாள் பிரீத்தாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிக்கிட்டே போணுச்சான். முன்னையாவது அப்பப்போ தானே வயிறு வலிச்சிச்சு, அப்பப்போ தானே இந்த நெஞ்சுக்கிட்ட குத்திக்கிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு, அடிக்கடி வலிக்குமா, அவங்களால தூங்கவே முடியாதான். சொல்லப்போனால் பிரீத்தா சில டைம் வந்து 2-3 நாளுக்கு நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸாக தூங்காமலாம் போயிருக்காங்களாம். சில டைம் 2 நாள் 3 நாளுக்கு சாப்பிடாம கூட இருப்பாங்களாம். சாப்பிட முடியாதான். சாப்பிடுவாங்களாம், சடனாக வாந்தி வந்துருமா, இல்லை சாப்பிடுவாங்களாம், சடனாக பார்த்தா வயிற்றால மாதிரி போயிடுமா. ஏன் அப்படி நடக்குது, எதுக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியல. சில டைம் ஓகே, சில டைம் வந்து பிரீத்தாவோட கண்டிஷன் பார்த்துட்டு பிரீத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட அவங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம். ஒரு சில டைம் அவங்க மயங்கி விழுவுறாப்பெல்லாம். ஆனால் என்ன தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாலும் அவங்களுக்கு வர அந்த வலி, இந்த வயிற்றில் வர வலி, இந்த நெஞ்சுக்கிட்ட வர வலி, அதுக்கும் அவங்க மயக்கப்பட்டு விழுந்ததுக்கும் இதுக்கெல்லாம் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஓகே, அவங்களுக்கு சடனாக அந்த மாதிரி தோணி இருக்கலாம், மேபி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். மற்றபடி அவங்க ஹெல்த் நல்லா தான் இருக்குன்னு போகிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸே சொல்லுவாங்களாம். ஆனால் என்ன தான் டாக்டர்ஸ் அப்படி சொன்னாலும் பிரீத்தாக்கு அந்த வலி வர மாதிரி அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாலும் அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், அவங்களோட தோற்றம் இருக்குல்ல, கொஞ்சமாக மாறிட்டு போனுச்சான். போக பிரீத்தா அப்படியே ரொம்ப ஒல்லியாகிட்டே போனாங்களாம். ஃபிட் அடிக்கிறவங்களா இருப்பாங்களா, இந்த ட்ரக் அடிக்கலாம், அந்த மாதிரி ஆயிட்டாங்களாம். கண்ணெல்லாம் ஒட்டி போயிட்டு நல்லா ஆள் பார்க்க சைஸாக அழகாக மாநிலமாக இருந்தாலும்
அப்படியே கலையாக இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம பிரீத்தா. ஆனால் போக 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 அவங்கள பார்க்குறப்ப வந்து அப்படியே இந்த மந்திரவாதி கிழவிங்களாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருப்பாங்களாம். முடியெலாம் அப்படியே தெரிச்சு போய், மூஞ்சிலாம் எப்பயுமே டல்லாக அப்படியே தோல்லாம் தொங்கி போய் அப்படி இருப்பாங்களாம். ஓகே. ஸோ பிரீத்தா அவங்க மாமனார் மாமியார் வீடு, அதாவது ராஜ் வீடு, அவங்க ஹோம் டவுன் இருக்குல்ல, அங்கே போனதுக்கப்புறம் என்னதான் அவங்க லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டே இருந்தாலும், ஒரு நாள் ஓகே ஒரு நாள் காலையிலே ஏஞ்சி அவங்க வந்து முன்னெல்லாம் அடிக்கடி சாமி கும்பிடுவாங்க பிரீத்தா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது அப்படியே குறைஞ்சிட்டு வந்துச்சு. அந்த ஒரு நாள் வந்து ஹனுமான் ஜெயந்தி. ஓகே. ஸோ காலையிலே ஏஞ்சிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட இருந்து ஒரு ஹனுமான் கோயில் ஒன்று இருக்கு. ஸோ பிரீத்தா பாட்டு காலையிலே ஏஞ்சி குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா ராஜோட வீடே தலைகீழியாக கிடக்குதான். என்னன்னா போறப்ப பிரீத்தா போயிட்டாங்க, வந்ததுக்கப்புறம் பிரீத்தா கிட்ட எல்லாமே கத்துறாங்களாம். ராஜோட அம்மா கத்துறாங்களாம், ராஜோட அப்பா கத்துறாராம், ராஜோட அக்கா தங்கச்சி கத்துறாங்களாம். ஏன் நீ கோயிலுக்கு போன, எதுக்கு கோயிலுக்கு போன, எங்களை நீ மதிக்கத்தே இல்லை, நீ மோசமான பொம்பளை, நீ கெட்ட பொம்பளை, என் அண்ணனோட வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்கு நீ வந்திருக்க, நீ என் தம்பிக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் பிரீத்தா கிட்ட கோவத்தில் கத்தி இருக்காங்க. பிரீத்தாக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே குழப்பத்தில் பார்க்குறாங்களாம். என்னாச்சு, நான் கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன், ஏன் எல்லாம் கத்துறீங்க, அதுவும் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க, இது வரைக்கும் உங்கள் பையனுக்கும் எனக்கு எதுவும் பிரச்சனை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா எப்படி சடனாக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு பிரீத்தாவும் பதிலுக்கு பேசுகிறாங்களாம். ஒரு கட்டத்தில் ராஜோட அம்மா கோவமாயிட்டாங்களாம். நீ இந்த வீட்டில் கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி பிரீத்தாவை வீட்டுக்கு வெளியே தள்ளி விட்டு கதவு சாத்திடுறாங்களாம். ஓகே. இதெல்லாம் போக ராஜ் வந்து பிரீத்தா கால் பண்ணி அவர் ஆறுதலாக பேசலாம் தானே, அவரும் பிரீத்தா கிட்ட கத்திருக்காரு. ஏன் நீ சொல்லாமல் வீட்டிலேருந்து வெளியே போன, ஓடுகாலி அப்படி இப்படின்னு சொல்லி பிரீத்தாவை ரொம்ப அசிங்கமாக ராஜும் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. பிரீத்தா அப்படியே மனம் உடஞ்சு போயிட்டாங்க. அவங்க காது கிட்ட வந்து இன்னொன்று பேசியிருக்குமே, செத்துருன்னு. பிரீத்தா ஆக்சுவலி சூசைட்லாம் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே. அப்பா அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பத்ததுக்கு பிரீத்தோட அப்பா அம்மா தான் பிரச்சனைனா வந்து நீ அங்கே எதுனாலும் சகிச்சுட்டு தான் இருக்கணும்னு ஆரம்பத்தில் என்கேஜ்மெண்டோட அந்த ஆல்பம் உடஞ்சில அப்பயே சொல்லிட்டாங்க. அவங்க மாப்பிள்ளை சைட்மா, நம்ம பொண்ணு சைட்டு, நீ ஒரு பொண்ணு, எதுனாலும் நீ தான் விட்டு கொடுத்து போகணும், நீ தான் இறங்கி போகணும், நீ தான் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணி தான் நம்ம பிரீத்தாவை அனுப்புனாங்க. ஸோ பிரீத்தா என்ன தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு இப்படிலாம் ஆணுச்சுன்னு சொன்னாலும் பிரீத்தாவோட அப்பா அம்மா சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மாப்பிள்ளை கால் பண்ணுறேன், பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு திருப்பி ராஜுக்கு கால் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி 2 பேரும் சேர்த்து வச்சு பிரீத்தாவை திருப்பி நல்ல மாதிரி அனுப்பி விட்டோன்னு பார்க்குறாங்களாம். ஓகே. பிரீத்தோட அப்பா அம்மா கால் பண்ணதுக்கப்புறம் ராஜ் பிரீத்தோட அப்பா அம்மா கிட்டையும் கோவமாக தான் பேசியிருக்காங்களாம். என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க, இப்படியே பொண்ணு வளர்ப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ரூட்டாக அசிங்கமாலாம் பேசியிருக்காங்களாம். பிரீத்தோட ஃபேமிலியே வந்து நொறுங்கிட்டாங்க, சுக்குநூறாக போச்சு ஃபேமிலி. என்னடா இது, பொண்ணு கொடுத்தோம் இப்படி பேசுகிறாங்களே, இப்படி நடந்துக்கிட்டாங்களே, ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு ஒன்றுமே தெரியலையாம். கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. ஓகே. எந்த பையன் கூடயும் போல என்ன சொல்கிறது, தப்பாக எதுவுமே அவங்க பண்ணலை. கோயிலுக்கு போயிட்டு வந்தது குத்தமாடா அப்படின்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஆனால் ஏன் அப்படி கோவப்பட்டாங்க, எதுக்கு கோவப்பட்டாங்க எதுவுமே தெரியல. ஓகே. ஸோ பிரீத்தா வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க காதுகிட்ட வந்து ஒரு பேச்சு ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கல, அது கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்டீல் செத்து போயிடு, போய் தூக்க மாட்டிக்கோ, கையெடுத்துக்கோ, போய் அங்கே விழுந்துடு, போய் இங்கே குதிச்சிடு, அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருக்குமா. பத்ததுக்கு அவங்க வயிறு வெளியெலாம் இருந்துச்சுல, அதுவும் கொஞ்சமாக குறைஞ்சான். முன்ன அடிக்கடி டெய்லி 2 வாட்டி வந்துச்சுன்னா இப்போ 2 நாளுக்கு ஒரு வாட்டி இல்லை 3 நாளுக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வண்டி தான் வயிறு உப்பசமாக இருக்குது, இந்த நெஞ்சுக்கிட்டு குத்துதுன்னுவாங்களே, அதெல்லாம் வந்துட்டு போகுமா. ஓகே. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப பிரீத்தா அவங்க அப்பா அம்மா வீட்டில் ஒரு மாதம் இருந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரீத்தா ஃபேமிலியோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டில் பிரீத்தா அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒரு அங்கிள். ஓகே. அவர் வந்து கோயில் ஒன்று வச்சுருக்காரு. அந்த கோயிலில் வந்து அவர் குருக்கள் ப்ளஸ் இந்த ஆவி பேயெலாம் ஓட்டுறவர். அவர் வந்து ரொம்ப நாளாக பல வருஷமாக நம்ம பிரீத்தாவோட அப்பா கூட டச்சே இல்லாமல் கான்டாக்ட் இல்லாமல் போச்சு. ஆனால் எப்படின்னு தெரில, கடவுளோட ஆசீர்வாதம் என்னன்னு தெரில, சடனாக ஒரு நாள் பிரீத்தாவோட அப்பாவை வெளியே மீட் பண்ணுறாரு. பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டோன்னே அந்த அங்கிளும் பிரீத்தா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓகே. பிரீத்தா வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்கிறாரு, எப்படிமா இருக்க, சின்ன வயசில் பார்த்துட்டு ஆளே வளர்ந்துட்டே அடையாளமே தெரில அப்படின்னு சொல்லிட்டோன்னே சிரிச்சு பேசுகிற பிரீத்தா அந்த அங்கிள் பார்த்துட்டு நீ ஏன்டா வந்த, போடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்குள்ளே போய் கதவு சாத்திட்டாங்களாம். பிரீத்தோட அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்களாம். ஏன் இந்த பிள்ளை இப்படி பேசுனுச்சு, எதுக்காக இப்படி பேசுனுச்சுன்னு தெரியாமல், ஐயா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது மாமனார் வீட்டில் ஒரே பிரச்சனை, அதனால தான் கோமா இங்கே பேசிடுச்சு அப்படின்ட்டோன்னே அந்த அங்கிள் யோசிக்கிறாராம். இல்லை அதெல்லாம் ஒரு தப்பாக நினச்சிக்கல, பிரச்சனை இல்லை. ஆனால் பிரீத்தா சின்ன வயசில் பார்த்துருக்க, நல்லா துருன்னு இருக்குமே, நல்லா சிரிச்சு மூஞ்சா இருக்கும், ஆளே வேறு மாதிரி இருக்குது, சீக்காளி மாதிரி இருக்கு, ஏன் என்ன பிரச்சனை, என்ன ஆனிச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே பிரீத்தாவோட அப்பா அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் A to Z, கல்யாணத்துக்கு முன்னுக்கு என்கேஜ்மெண்ட் டைமில் ஆல்பம் போய் உடஞ்சிச்சில்ல, அப்போ ஆரம்பித்து இப்போது பிரீத்தா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டில் நடந்துச்சுல பிரச்சனை, அது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஓகே. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த அங்கிள் இல்லை சரியா இல்லை,
எனக்கு என்னமோ தப்பாக தோணுது. என்னமோ ஒன்று நடந்திருக்கு பிரீத்தாவோட வாழ்க்கையில், உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். பிரீத்தாவும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலைன்றப்ப அவங்களுக்கும் தெரியல போல. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு நாள் பிரீத்தாவை என்னோட கோயிலுக்கு கூப்பிட்டு வாங்க, நான் என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாரு. அதே வாரம், ஓகே, அவர் வந்துட்டு போன அதே வாரம் வெள்ளிக்கிழமை போல் பிரீத்தாவோட அப்பா அம்மா பிரீத்தாவை அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. கோயிலுக்கு கூப்பிட்டு போகிற பிரீத்தா கேட்டிருக்காங்க, எங்கே போகிறோம், ஏன் இன்னத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டோன்னே பிரீத்தாவோட அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த அங்கிள் வந்தார்ல, அவர் நம்மளை கோயிலுக்கு கூப்பிட்டாரு, அங்கே தான் போயிட்டுருக்கோம், அவனையா பார்க்க போகிறோம் அப்படின்னு. அப்போ கூட பிரீத் வந்து ரூட்டாக தான் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அங்கிள்னு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒருத்தவங்க தான் அவங்க. ஆனால் ஏன் அப்படி பேசுனாங்களோ அவங்களுக்கு சுத்தமாக தெரியலையாம். ஓகே. ஸோ அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பிரீத்தா வந்து அந்த குருக்கள், அந்த பூசையர் அங்கிள் இருக்கார்ல, அவர் முன்னுக்கு உட்கார வச்சுட்டு சில பல பூஜைகள்லாம் செய்கிறாரு. ஓகே. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரீத்தா லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்றத அவர் எல்லாத்தையும் தெளிவாக படம் போட்டு பார்த்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது பிரீத்தாக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. எல்லாம் பார்த்து முடிச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் பிரீத்தாவோட அப்பா அம்மா சொல்கிறாரு, உங்கள் பிள்ளையை அந்த வீட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கவே கூடாது, அவங்க வீடே வந்து சரியில்லாத ஒரு குடும்பம். ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கெல்லாம் தெரியல, பிரீத்தா கூட 1 இல்லை 2 இல்லை, அது உடம்புலேருந்து நிறையா செய்வினைகள் இருக்குது. ஓகே. ஆக்சுவலி ராஜோட அக்கா தங்கச்சி தான் ஆரம்பத்துலேருந்து இந்த செய்வினெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து பிரீத்தா வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் மெயின் மாஸ்டர் மூளை யாருன்னா ராஜோட அம்மா. ஓகே. அவங்க மொத பிரீத்தாவை பார்த்தாங்களே, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு, தட்டை மாற்றிக்கலான்னு சொன்னாங்களே. ஆக்சுவலி அவளை சீக்கிரம் அவங்க தட்டை மாற்றினதே எவ்வளோ சீக்கிரம் தட்டை மாற்றி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பிரீத்தாவோட கதையை முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் திருப்பி நம்ம பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் அறக்க பறக்க அன்னைக்கு தட்டை மாற்றிருக்காங்க நம்ம ராஜோட அம்மா. ஓகே. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் இந்த செய்வினைலாம் செஞ்சு வைக்கிறது. ராஜோட அக்காவோ தங்கச்சோ இல்லை, அவங்க 2 பேருக்கு தெரியும் அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு. ஆனால் அக்கா தங்கச்சி இது செய்யறதில்ல. ராஜோட அம்மா பற்றி சொல்லணும்னா 1 இல்லை 2 இல்லை, அவங்களுக்கு இல்லாத போமோ கான்டெக்ட்ஸே இருக்காதான். ஓகே. சபா சரவா போமோ தெரியுமா? ஊருக்காரவங்க இந்த இந்தியாவிலேருந்து வராங்களா போமோ, இந்த மலையாளிஸ்லாம் சொல்லுவாங்களே இந்த மை தடி வைக்கிறது, அந்த மாதிரி உள்ள போமோ, இந்த தைலண்டில் சியாம் சாமியார்லாம் இருக்காங்களே அந்த மாதிரி, இந்த ஓராங்கஸ்லி போமோலாம் இருக்காங்களே அந்த மாதிரி பல இன பல மத உலகத்தில் பல கோனரில் இருக்கிற எல்லா போமோவையும் நம்ம ராஜோட அம்மா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னுக்கு அவங்க தட்டை மாற்றினாங்களே, அப்பயே வந்து ராஜோட அம்மா இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்டோட ஆல்பம் கேட்டாங்களே, அப்போ தான் அந்த ஆல்பமை உடச்சி அதில் இருக்கிற நம்ம பிரீத்தோட படத்தெல்லாம் கிழிச்சு செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் செய்வினை செய்கிறப்ப படத்தை வச்சு ஒரு பக்கம் போமோ செஞ்சாங்களே, அது போய் ஒருத்தர்கிட்ட செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு மந்திரவாதிலாம் இன்னொரு மந்திரவாதியில் போயிட்டு இன்னொரு ஜாமாச்சு செய்வாங்களாம், இன்னொருத்தன்ட்ட போயிட்டு இன்னொன்று செய்வாங்களாம். அந்த மாதிரி தாலி இருக்குல்ல, இந்த கல்யாணத்தோட மாங்கல்யம், அதை கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பவர்ஃபுல்லான போமோ கிட்ட ஒரு மந்திரவாதிகிட்ட கொடுத்து அதுலேயும் செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்களாம். அதனால தான் தாலி எப்போ அவங்க கழுத்தில் ஏறினச்சோ அப்போலேருந்தே பிரீத்தாவோட நெஞ்சுக்கிட்ட ஏதோ ஒன்று குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா, அந்த தாலி தான். ஓகே. மொத்த செய்வினையும் அந்த தாலி தான் இழுத்து வச்சுட்டு இருந்திருக்கு. இந்த தாலிலாம் சொல்லுவாங்களா மாங்கல்யம், இந்த கல்யாணத்தப்ப இந்த அக்னிலாம் ஏற்றி வைப்பாங்களே, அதுலேயே வந்து பாதி பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும், எரிஞ்சிடும், சுக்குநூறாக போயிடும். பட் இருந்தாலும் எப்படி இந்த பிரச்சனைலாம் வந்து ஸ்டீல் கல்யாணத்தப்ப இந்த அக்னிலாம் தாண்டி, ஓகே, இந்த அக்னி பகவான் வந்து ரொம்ப பவரானவர்ல, ஸோ அவரையும் தாண்டி எப்படி வந்து இந்த செய்வினைலாம் ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் அடிக்கடி சும்மா காலையில் எழுந்துச்சி பல்லு விளக்குற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 3 நாளுக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டின்ட்டு ஏதாச்சும் ஒரு போமோ போய் மீட் பண்ணி ஏதாச்சும் ஒரு செய்வினையை நம்ம பிரீத்தாக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஆரம்பத்தில் அந்த மாங்கல்யத்தில் வச்சாங்களே, அதை கூட தாலிலாம் பிரித்து மாற்றுவாங்களே, அப்போ நடுவில் கொஞ்சம் தங்கலாம் சேர்ப்பாங்களே, அதில் கூட ஒரு சிலதில் செய்வினை செஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. பிரீத்தா குடிக்கிற காஃபியில் கூட ஏதாச்சும் கலப்பாங்களாம், அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் ஏதாச்சும் கலந்து கொடுப்பாங்களாம், அவங்க குளிக்கிற சவுக்காரம், பாய்க்கிற டவுலு, போடுற சட்டை சொல்லுவார், இல்லை உள்ளே போகிற உள்ளாடை இன்னும் வேறு இருக்குல்ல, அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிட்டு மாந்திரிகெல்லாம் பண்ணி செய்வினை ஏதாச்சும் செஞ்சு எடுத்து வந்து திருப்பி நம்ம பிரீத்தா பாய்க்கிற மாதிரி எடுத்து வந்து வச்சுருவாங்களாம். ஓகே. ஸோ பிரீத்தாக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னிக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க கூடயே கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் இருந்தாங்களே, அவங்க கூடயே இந்த எல்லா பிரச்சனையும் ட்ராவல் ஆகிக்கிட்டே போயிருக்கு. ஓகே. ஹைலைட் என்னென்னா, இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கிறப்ப எதுவுமே வந்து தெளிகிறாங்களே, அவங்க மைண்டில் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி திருப்பி வந்து எல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகிடுமா. ஓகே. இந்த ஃபார்மேட் பண்ண அழைச்சா எல்லாம் காண போயிடும்ல, அந்த மாதிரி போயிட்டு திருப்பி ஃப்ரெஷ் ஆகிடுவாங்களாம், ஞாபகம் இருக்காதான். அதனால தான் இந்த பிரச்சனை பற்றி அவங்களும் யாருக்கிட்டையும் இதை பற்றி சொன்னதே இல்லையா. ஓகே.
பிரீத்தா வந்து ஒரு கட்டத்தில் சிங்கப்பூர்லேருந்து திருப்பி இந்த பெண்டமிக் லாக்டவுன் அப்போ அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் வந்து இருந்தாங்களே, ஒரு கட்டத்தில் வந்து மாமனார் மாமியார் யாருமே இல்லாதப்ப பிரீத்தா வந்து அந்த வீட்டில் வந்து சொந்தமாக தூக்கு போட்டு தூக்கு கயிறில் தூக்கு போட்டு சாவறதுக்கு வந்து அதுக்கு தானே ஒரு செய்வினை செஞ்சுருக்காங்க. ஸோ யாருமே சஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களே, வீட்டில் யாரும் இல்லைனா கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பிள்ளையை தான் வந்து வாழ்கிறதுக்கு பிடிக்காம சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லி கேஸை முடிச்சிடலான்னு சொல்லி அப்போ கூட அவங்க வந்து அவங்க வீட்டில் இருந்தாங்களே, அந்த சமயத்தில் கூட ஒரு செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்களாம். ஓகே, இவ்வளையும் அந்த குருக்கள் அந்த பூசாரி அங்கிள் வந்து பிரீத்தா கிட்டேயும் பிரீத்தாவோட அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பிரீத்தா வந்து உடஞ்சி போயிட்டாங்களாம், அழுவுறாங்களாம். பிரீத்தாவோட அப்பா அம்மா அழுவுறாங்களாம். இப்படியாப்பட்ட இடத்துலையா வந்து நம்ம பொண்ணை கொடுத்துட்டோம், இப்படியாப்பட்ட ஒருத்தனையா நீ லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பிரீத்தாவோட அப்பா அம்மா ஏசுறாங்களாம். அந்த குருக்கள் சொல்லியிருக்காரு, பையனுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஓகே, சொல்லப்போனால் அந்த பொம்பளை இருக்கால பிரீத்தாவோட மாமியார் ராஜோட அம்மா, ராஜுக்கு கூட பையனு கூட பார்க்காம அவருக்கு கூட ஒரு செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்களாம். ஒரு கட்டு மாதிரி, என்ன சொன்னாலும் அப்பா அம்மா பேச்சு தான் கேட்கணும், ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டுன்னு வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்களாம். ஸோ ராஜ் லவ் பண்ணாப்போ இருந்தார்ல, அதுதான் ஒரிஜினல் ராஜ். ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் டோட்டலாக ஒரு கட்டுக்குள்ளே போயிட்டார். அதனால தான் பிரீத்தா என்ன சொன்னாலும் அவர் வந்து இறங்கி வரமாட்டார். எப்பயுமே பிரீத்தாட்ட எரிஞ்செறிஞ்சு விழுவார். ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டு, அம்மா தான் உயிருன்னு சொல்லிட்டு அவர் உண்டு அவர் ஃபேமிலி உண்டுன்னு இருப்பாராம். ஓகே, ஸோ இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் கொடுத்து பிரீத்தா டைவர்ஸும் பண்ணிடுறாங்க. ஸோ டைவர்ஸும் வந்து சும்மா பண்ணலை, ஆரம்பத்துலேருந்து பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரீத்தா கவுன்சிலிங்லாம் போயிட்டு வரப்போ, இல்லை எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, நான் சைன் போட மாட்டேன் அப்படிலாம் சொல்லிடுவாங்களாம். அதுக்கு கூட அவங்க மாமியார் தனியாக இது போய் எப்படியாச்சும் சைன் போட்டுருணும், பிரித்து விட்டுறணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கூட வந்து பிரீத்தா செத்துடணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் செய்வினை செஞ்சுட்டு அவங்க சீக் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்குமா. என்னால உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, நீ என்ன செஞ்சுக்கிறியோ செஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டாங்களா வீட்டுக்கார்ட்ட. அப்ப அந்த மாமியார் போய் என்ன பண்ணிடுச்சு, இன்னும் என்னென்னமோ செஞ்சு ராத்திரியானா கையில அப்படியே என்னென்னமோ கனவு வருமா, கருப்பு பாம்பு மாதிரி அப்படியே கையில ஏறி வந்து அவங்களை கொத்துற மாதிரி, அப்புறம் கால் கையெல்லாம் இழுத்துடுச்சான் ஒரு வாட்டி. ஓகே, இந்த குருக்கள்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பிரீத்தா வந்து எப்போ அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சோ சைன்லாம் போட மாட்டேன்னு சொன்னாங்களோ, திருப்பி பழைய மாதிரி அவங்க காதுகிட்ட வந்து யாராச்சும் பேசுகிற மாதிரி, உருவங்கள் போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. திருப்பி அந்த குருக்களை போய் பார்க்குறா சொல்லியிருக்காருமா, பேசாமல் சைன் போட்டுருமா, ஆல்ரெடி உன் உயிர் எப்பயோ போயிருக்கணும், உன் அப்பா அம்மா பண்ண புண்ணியத்தினாலையும் நீ பண்ண நல்ல விஷயத்தினாலேயும் தான் நீ அப்படி இப்படின்னு தாக்கு பிடிச்சி தப்பிச்சு இன்றைக்கி உயிரோடு இருக்க, எதுக்கு சைன் போடாமல் இருக்கணும், அந்த ஃபேமிலி தேவையே இல்லை, பேசாமல் சைன் போட்டு முடிச்சு விட்டுரு, நிம்மதியாக இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரீத்தாக்கும் வேறு வழி இல்லாமல் ராஜை பிடிச்சிருந்து அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ஃபேமிலியே தேவையில்லைன்னு சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ அப்படி இப்படின்னு பிரீத்தாவும் ராஜும் வெற்றிகரமாக டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம். இந்த வாரம் நான் சொன்ன கதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. பிரீத்தான்னு நான் பேர் வச்ச அந்த நபர். ஓகே, ஆக்சுவலி பிரீத்தா அந்த கதை சொல்லலை. பிரீத்தா வேலை செய்கிற இடத்துல ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த கதை சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு தான் என்கிட்ட இந்த கதையை வந்து சொன்னாங்க. ஓகே, ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப லைஃப்லேருந்து சஃபர் ஆகியிருக்காங்க. அப்படி இப்படின்னு வெற்றிகரமாக 2021 தான் வந்து டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்காங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் என்ன தான் பிரீத்தா இப்போ வரைக்கும் கல்யாணம்லாம் பண்ணிக்காமல் தனியாக ஒண்டி கட்டையாக இருந்தாலும் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்களாம். லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்களாம். அவங்களுக்கு வந்து என்ன தான் ராஜ் பிரிஞ்சிட்டுமேனு உள்ளுக்குள்ளே அந்த ஏக்கம் இருந்தாலும் டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பாங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியலையா. நிறைய விஷயங்கள் எப்போ வந்து அவங்க டைவர்ஸ் நோட்டீஸில் வந்து சைன் போட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் தெளிவாகி ஒரு சில விஷயம் புரியவே ஆரம்பிச்சிச்சான். இந்த சொந்தமாக வந்து அபோட் ஆனிச்சில் அதெல்லாம் வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சான். ஓகே, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு இதே இல்லாம மாதிரி போயிடுச்சுலாம். இப்படி ஒருத்தவங்களை செய்யக்கூடாதுல. என்ன இருந்தாலும் எனக்கு புரியல, இவங்கெல்லாம் என்ன ஆக போறாங்க இந்த மாமியார் குடும்பம். நான் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு பொண்ணு உங்க வீட்லயும் 2 பொம்பளை பிள்ளைங்க நீங்க வச்சிருக்கிறீங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க நீங்க வச்சிருக்கிறீங்க. அவங்க மாமியார சொல்றேன், இப்படி ஒரு பொம்பளை பிள்ளைங்க நீங்க செய்வீங்களா? ஒன்னாதான் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜி, இந்த காலத்துல இந்த அளவுக்கு நம்ம யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. பட் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷங்களும் இன்னும் இருக்காங்க மாமியாருங்க. அந்த காலத்துல வந்து அபியூஸ் பண்றது வந்து அப்படியே டைரக்டா அபியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மறைமுகமா அபியூஸ் பண்ற ஒரு டைப். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இன்னமும் அவங்க ரொம்ப மனசு, உங்களுக்கு தெரியுமே நம்ம தமிழ் சமுதாயம், ஒருத்தவங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதோ ஒரு பொம்பளை பிள்ளை டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஊர் உலகம் பேசும் உங்களுக்கு தெரியும் தானே. அதெல்லாம் தாண்டி வந்து லைக் இப்போ ரொம்ப தொலைவுல ஒரு ஒண்டியா அவங்க வேலை பாட்டுக்கு அவங்க உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜி. ஸோ இந்த வாரம் கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, என்னென்னா பிரீத்தா அவங்க நல்லா பிடிச்ச ஒரு பையனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க லைஃப் சப்போஸ்லி நல்லா இருக்கணும். என்ன தான் அவங்களோட இன்லோ மாமியார் இந்த ஹஸ்பண்டோட அக்கா தங்கச்சி இவங்களாம் பிரீத்தா மேலே பொறாமப்பட்டாலும் ராஜ் உண்மையாக அவங்கள நல்லா வச்சு பார்த்துருக்கலாம்.
ஆனால் அதுவும் நடக்கலை. ஆனால் என்ன தான் பிரச்சனை மேலே பிரச்சனை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி தாக்கிட்டு போனாலும் பிரீத்தா கடைசி வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? பிரீத்தா இந்த அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியெலாம் பண்ண பூர்வ புண்ணியம், ஓகே, இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிற புண்ணிய காரியங்கள், சாமி கும்பிட்றது, இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்காமல் 10 நடக்க போகுதுன்னா அது குறைச்சி 1 மட்டும் முடிச்சு கொடுத்துரும். ஓகே, பிரச்சனை வரும் தான், கஷ்டம்தான். ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை வராமல் நம்ம பண்ண அந்த நல்ல காரியங்கள் நம்மளை காப்பாற்றும். ஓகே, அந்த மாதிரி தான் பிரீத்தா லைஃப்பில் அவங்க பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் அவங்கள இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி இப்போ வரைக்கும் உயிரோடு வச்சுருக்கு. அவங்க லைஃப் வந்து முன்ன விட இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க லைஃப் நல்லா இருக்குது. தனியாக தான் இருக்காங்க, சிங்கிள் தான், பட் இருந்தாலும் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, உங்களை நிறைய பேர்த்துக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, பிரீத்தா தான் நல்லா சாமி கும்பிட்டாங்களே, அப்படி இருந்தும் ஏன் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு? ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி 10 நடக்க வேண்டிய இடத்துல 1 நடந்துச்சு, ஓகே, குறைஞ்சிச்சு. இருந்தாலும் இப்போ கையெல்லாம் வெட்டிக்கிட்டாங்களே, அந்த மாதிரி சமயத்தில் கையை வெட்டிட்டு அதுக்கப்புறம் உயிர் பொழைச்சி வரதுக்கு பதிலாக வெட்டுறதுக்கு போகிறது முன்னுக்கே கடவுள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் உங்களுக்கு தோணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரீத்தாக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, சனீஸ்வரன், ஓகே, சனி பகவான் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க கொடுப்பாருன்னு, ஒரு சில பேர் சொல்லுவாங்க கெடுப்பாருன்னு. ஒருத்தவங்களுக்கு அது ஒரு மாதிரி அமையும். நம்ம பிரீத்தா வாழ்க்கையில் அது ஒரு மாதிரி உள்டாவாக போச்சு. கரெக்டாக 7.5 சனி ஆரம்பிக்குது. 10க்கு பிரீத்தா மாமியார் வேற செய்வேனே மந்திரம் மாதிரிங்கன்னு சொல்லி எல்லாம் செஞ்சு அவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த காலத்தில் பழைய சாமி படம்லாம் பார்த்தீங்கன்னா சாமியே கட்டு போகிறதுக்கு ஒரு நாள் வரும். ஓகே, அந்த நாள் வந்து சாமியே வந்து பவர் குறைஞ்சிரும், சாமியே கட்டி போட்டுலான்னு அந்த வில்லன் மந்திரவாதிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் பிரீத்தா லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக 7.5 சனி ஆரம்பித்தா கெட்டதுன்னு இல்லை. ஒரு சில பேருக்கு, ரொம்ப பேருக்குலாம் இந்த சனிக்கிழமை எள்ளு விளக்கெல்லாம் ஏற்றி இந்த சனீஸ்வரன் பகவானை கும்பிட்டு வராங்களே, அவங்களுக்குலாம் இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறப்ப அவங்க லைஃப்லாம் நல்ல இடத்துக்கே போயிருக்குன்னு சொல்லலாம். டிபெண்ட்ல நம்ம பூர்வ புண்ணியம் பாவங்கள்லாம் பொறுத்து தான் அதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம நல்லது பண்ணியிருந்தா இப்போ நல்லா இருக்கும், அப்போ நம்ம எதுவும் கெட்டது பண்ணியிருந்தா இப்போ நம்ம படுவோம், அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ நல்லா சாமி கும்பிடுங்க, நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இப்படின்னு இந்த கல்யாண கண்டம் பார்ட் 2 இந்த கதையும் முடியுது. ஸோ ஸ்டோரியும் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு, ஆக்சுவலி கதை சொன்னாங்களே நம்ம பிரீத்தாவோட ஃப்ரெண்ட், அவங்க இன்னும் நிறைய சொல்லியிருந்தாங்க. அவங்க எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனதே கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே வாய்ஸ் நோட் இருக்குது. பட் இருந்தால் நிறைய பார்ட்ஸ் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சினோம், இதெல்லாம் வந்து இப்போதைக்கு உங்ககிட்ட சொன்னால் போர் அடிச்சிடும்னு தோணுச்சோ, அந்த மாதிரி நிறையா பார்ட் கட் பண்ணி தான் நான் இந்த கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபுல்லாக அவங்க சொல்லணும்னா அவங்க 50 நிமிஷத்துக்கு பேசி அனுப்பியிருந்தாங்கன்னா அதை வச்சே நான் 1 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம் உங்ககிட்ட பேசிடுவேன். அதனால தான் நிறைய பார்ட் கட் பண்ணி 2 வாரமாக போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் பார்ட் 1 கேட்டுட்டு இந்த வாரம் கதை கேட்கறதுக்காக வெயிட் பண்ணி வந்து கதையை கேட்டவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இந்த வார கதையை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பாதிச்சு நடந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் போய் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை நான் சொல்லுவேன். ஷேரிங் இஸ் கேரிங்க. Good night. Bye-bye.